இப்படி எடுத்து 2 கையில சமைச்சு 1/2 மணி நேரத்துல உங்களுக்கு பிரியாணி ரெடி பண்ணி தந்து பாயோட வந்துட்டாரு அப்பா. வேற லெவல் பிரியாணி இன்னைக்கு நல்ல கலர்ஃபுல்லா எவ்வளவு சூப்பரா. சிக்கன் பிரியாணி கூட இந்த அளவுக்கு நான் ரசிச்சு பார்த்தது இல்ல. நல்லா இருக்கமா பிரியாணி? எப்படி இருக்கு? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா ஒரு லஞ்ச் ரொட்டீன் தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்ய போறேன். இன்னைக்கு வந்து நான் பிரியாணி செய்ய போறேன். ரொம்ப நாள் ஆச்சு பிரியாணி எல்லாம் செஞ்சு. அதனால இன்னைக்கு பிரியாணி செய்யலாம்னு சொல்லிட்டு ஒரு சிக்கன் வாங்கி வர சொன்னேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனா இவரு போயிட்டு சிக்கன் கடையில நின்னுட்டு சிக்கன் பிரியாணி எல்லாம் இன்னைக்கு செய்யக்கூடாது, வெஜ் பிரியாணி செய்யணும்னு சொல்லிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்பாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா வெஜ் தான் நிறைய சாப்பிடணும், காய்கறி சாப்பிடணும், பழம் சாப்பிடணும். நீ வந்து இப்ப சிக்கன் வேணாம்னு சொல்லிட்டு கடைக்கு போயிட்டு அதுவுமே பார்த்தோம்னா சாப்பாடு கொஞ்சமா காய்கறி நிறைய சாப்பிடணும்ல. அதனால இப்ப நம்ம வந்து வெஜ்ஜில செஞ்சுட்டு அவருக்கு காயை வந்து அவிச்சு கொடுக்கலாம்ல. அதுதான் என்னோட ஐடியா. அதனால வந்து பாத்தீங்கன்னா நாங்க இன்னைக்கு சிக்கன் பிரியாணி செய்யறத வெஜிடபிள் பிரியாணி தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்ய போறோம். நம்ம நிறைய பேர் நம்ம சப்ஸ்கிரைபரும் வந்து அடிக்கடி நான்வெஜ்ஜே செய்யறீங்க, வெஜ் செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதனால இன்னைக்கு வந்து வெஜ் பிரியாணி ஃப்ரெண்ட்ஸ். எஸ் பேபி தான் வந்து பாத்தீங்கன்னா ஹெல்ப் பண்ண போறாரு. ஏன் பேபி பேசாத நீயே பண்ணிடா. பேபி எனக்கு தெரியாது. மாமனாருக்காக ஸ்பெஷலா மருமகன் செய்த பிரியாணி. ஓகே டைட்டில் எல்லாம் கரெக்டா தான் இருக்குது. ஆனா நான் பிரியாணி நல்லா செய்யணுமே. சரி நானே செய்யறேன் அப்ப. ஓகே நீ ஒரு நாள் சமைக்கிற. ஓகே கண்டிப்பா கண்டிப்பா சமைக்கிறேன். உனக்கு என்ன சமைக்க தெரியும்? எனக்கு வந்து மீன் குழம்பு, சாம்பாரு, கார குழம்பு, சரி ஆனாலும் சரி கீரை குழம்பு இல்ல மோர் குழம்பு, எது சொன்னாலும் வேணாம். ஸ்பெஷலா வந்து சமைக்கணும் பேபி. இது மாதிரி இப்போ ஒரு பிரியாணி அது சொல்றாங்க. பிரியாணி இல்லைன்னா சிக்கன் 65 அது மாதிரி அது எனக்கு நான்வெஜ்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பிடிக்கும். சரி பாக்கலாம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன சமைக்கிறோம்னு சொல்லிட்டு பாக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வெஜிடபிள் பிரியாணிக்கு எவ்வளவு காய் வாங்கிட்டு வந்து வச்சிருக்காரு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லாத்துலயும் கொஞ்சம் கொஞ்சம் தான் பேபி போட போறேன், ஃபுல்லா போட மாட்டேன். இதுல ஒரு காலிஃபிளவர் வேற. காலிஃபிளவர் போட்டு வெஜிடபிள் பிரியாணியா? ஏன் போட கூடாதா? தெரியாது எனக்கு, அதனால தான் கேக்குறேன். அது ஒரு வெஜிடபிள் தானே, போட்டுடலாம். ஓகே இவ்வளவு பெருசு வச்சு என்ன பண்றது? 65 போடலாம். 65 எல்லாம் போட்டா ஆயில் ஐட்டம் அதெல்லாம் சாப்பிட கூடாது இல்ல. அதனால வந்து பாத்தேன்னா நான் கொஞ்சமா பிரியாணிலயும் அதுக்கப்புறம் கொஞ்சம் எடுத்து குருமா மாதிரி பண்ணா சூப்பரா இருக்கும். இட்லி தோசைக்கெல்லாம் வந்து சைட் டிஷ் பண்ணிக்கலாம். இட்லி தோசை சப்பாத்திக்கு வந்து சைட் டிஷ் பண்றதுக்காக தான் இது வாங்கினேன். சரி இதுல ஒரு 2 போடுவோமே. மஷ்ரூம் வந்து பாத்தீங்கன்னா ஈவினிங் சூப் வைக்கிறதுக்காக வாங்கினேன். அதுல ஒரு 4 எடுத்து போட்டுக்கலாம். ஓகே அப்ப வந்து பிரியாணிக்குன்னு எதுவும் வாங்கல. பிரியாணிக்கு கேரட் பீன்ஸ் பேபி. சரி சரி கேரட் பீன்ஸ் உருளைக்கிழங்கு இதெல்லாம் போட்டு பிரியாணி பண்ணலாம். பட்டாணி இருந்ததுன்னா பட்டாணி எல்லாம் போடலாம். ஆமால பட்டாணி ஊற வச்சு போடணும். ஆமா ஹேர் கட் பண்ணதுக்கு அப்புறம் எப்படி இருக்காரு பாரு ஜெஷிதா. மாத்திரை ஏமா எத்தனாரா? மாத்திரை எடுத்துட்டா போல இருக்க. மாத்திரை இல்ல வெறும் வந்து அட்டை. ஏன் சேட்டை பண்ண அடங்க மாட்டியா? தாத்தா பத்துனுங்கறல அவர் கூட படுப்போ. தாத்தா கிட்ட போ விளையாட்டு போ. தாத்தா கூட போ. என்ன விட்டுட்டு நீங்க மட்டும் பேசுறீங்க. அயோக்கிய ரஸ்கல் நான் தான் வருவேன் ஓடிறாரு. அவர் இவ்வளவு நேரம் தூங்கிட்டு இருந்தா ஃப்ரெண்ட்ஸ். அவ சத்தம் கேட்டா விழுந்து வந்துருவா. ஆமா சரி நம்ம சமைக்க ஆரம்பிக்கலாம். நம்மள முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா தொல்லை பண்றதுன்னே ஒருத்தர் வந்து நின்னு இருக்கா. நீ பேச ஆரம்பிச்ச உடனே அலாரத்தை ஆன் பண்ணிடுவா. அவளை வந்து பாத்தீங்கன்னா வெளியே தள்ளி கதவை சாத்திட்டு வரலாம். ஓகே அப்பதான் வீடியோ எடுக்கணும். போங்க உங்க இடத்துக்கு போங்க. ஆமா எவ்வளவு ஃபாஸ்டா ஓடி வர பத்தியா. அவளுக்கு வந்து பாத்தீங்கன்னா மாதுளம்பழம், ஆப்பிள், கொண்டைக்கடலை இதெல்லாம் ஸ்நாக்ஸ் இப்ப 2 பேருக்கும் செய்யற வரைக்கும். ஆமா பாயோட வந்துட்டாரு அப்பா. இங்க வரலாம். ஓகே ரெண்டு பேரும் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே சாப்பிடுவாங்க. சாப்பாடு செஞ்சுட்டு வந்துடலாம். ஓகே ஆமா 1/2 மணி நேரம் ஆகுமோ 1 மணி நேரம் ஆகுமோ? சங்கீதா 1/2 மணி நேரம் சொன்னா வாய்ப்பே இல்ல ஃப்ரெண்ட்ஸ். செய்ய ஆரம்பிச்சு அப்படியே 2 மணி நேரம் ஆகும். நீ ஏன் 1 மணி நேரம் அவ்வளவு கம்மியா சொல்ற? நீ 2 மணி நேரம் ஒன்ற கண்டிப்பா 2 மணி நேரம் ஆகும். இப்போ டைம் ஒண்ணு நோட் பண்ணி வச்சு. ஜஷிதா உனக்கு அப்பா பிடிக்குமா அம்மா பிடிக்குமா? சொல்லு சொல்லு சொல்லிட்டு போ. அப்பா வேணுமா அம்மா வேணுமா? அப்பா வேணுமா அம்மா வேணுமா? தாத்தா தான் வேணுமா? போங்க நீங்க 2 பேரும் தாத்தா கிட்ட போயிட்டாரு. போலாமா? சமைக்கலாம். ரவலி கிளம்பியதே. ஓஹோ மாஸ்டர் செஃப் மாதிரி அதை போட்டாதான் ஆப்ரான் போட்டாதான். எஸ் 1/2 மணி நேரத்துல சமைக்கிறேன்னு சொல்லிருக்கல சமைச்சிருவேன். இப்ப ஷால் எல்லாம் கட்டிட்டு அது வந்து உழுந்துட்டே இருக்கும். செட் ஆகாது. தூக்கி போட்டுட்டு புடிச்சிட்டு வேலை செய்ய முடியல. இப்ப சமைக்கிறேன் பாரு. அவ்வளவுதான். அதுக்குதான் மாஸ்டர் செஃப்க்கு போன்னு சொன்னா நீ கேட்கவே இல்ல. ஒரு கரண்டி இன்னொரு
தேவைப்படுமா? எப்படி குள்ளா வாங்கணும் சங்கீதா. கரண்டி எல்லாம் வைக்கிறதுக்கு நல்ல தாராளமா இடம் ஃபுல்லா இருக்குது. இவ்வளவு நீட் இருக்கு பாத்தியா, கீழே விழாது போல. இப்படி எடுத்து 2 கறி சமைச்சு 1/2 மணி நேரத்துல உங்களுக்கு பிரியாணி ரெடி பண்ணி தந்துடும். ஓகே ஓகே. இப்ப டைம் வந்து 12:30. கரெக்டா 1 மணிக்கெல்லாம் பிரியாணி வேணும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களே பாத்துங்க. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், 12:35. 1:05 பிரியாணி ரெடி ஆகணும். ஓகே ஓகே. 1/2 மணி நேரம் சேலஞ்ச். 1/2 மணி நேரம் சேலஞ்ச். ஓகே. நீ காய்கறி எல்லாம் வெட்டி குத்துறது இல்லையா? சரி ஓகே. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம அரிசி வந்து ஊற வச்சிடலாம். அதுக்குள்ளதான் குட்டி பொண்ணு வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு அரிசி ஊற ஒரு படி போட்டா கரெக்டா இருக்கும். இதெல்லாம் ஒரு படி அரிசி வந்து போடலாம். பிரியாணினா வந்து சிக்கன் பிரியாணி கூட வச்சோன்னா நான் சூடு பண்ணி சாப்பிடுவோம். வெஜ் பிரியாணி எல்லாம் வச்சு சாப்பிட்டா நம்ம வந்து கரெக்டா ஒரு படி போட்டுக்கலாம். அப்பா வந்து குழந்தை புள்ள சாப்பிடுற மாதிரி கொஞ்சம் தான் சாப்பிடுறாரு. அவர் ஒரு ஆளா கணக்கே எடுத்துக்காம வந்து பாத்தீங்கன்னா நம்ம 2 பேருக்கு எப்ப சாப்பாடு வடிக்கிறோம் அதே மாதிரிதான் வடிக்கணுமே. ஏன்னா அவர் வந்து நாங்க அந்த சாப்பாடு வச்சா சாப்பிடவே மாட்டாரு. கொஞ்சம் தான் சாப்பிடணும், மூச்சு வாங்குது அதுன்னு சொல்லி சாப்பிடவே மாட்டாரு. அதனால ஒரு படி மட்டும் போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் அரிசி வந்து பாத்தீங்கன்னா ஊற வச்சாச்சு. பிரியாணி இப்போ செய்ய போறோம் இல்லையா, செய்யும் போது ஊற வச்சா கரெக்டா இருக்கும். நல்லா கொஞ்சம் ஊறி வந்துடும். இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா இஞ்சி பூண்டு வந்து பேபி தான் உரிச்சு அழகா இஞ்சிலாம் ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்காரு. நம்ம பேஸ்ட் வந்து ரெடி பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதுக்குன்னு குட்டி மிக்ஸ் வச்சிருக்கியா? ஆமா சரி சரி. நல்லா கரகரன்னு அரைச்சிடும். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 முட்டை. பிரியாணினாலே முட்டை தான் ஃபேமஸ். சைட் டிஷ்க்கு வந்து பாத்தீங்கன்னா முட்டை இருந்தா நல்லா இருக்கும். அது மட்டும் இல்ல முட்டை சாப்பிட்டா ரொம்ப நல்லதும் கூட. அதனால வச்சு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10-15 நிமிஷம் ஆகுது. ஒரு போனை எடுத்துட்டு போய் பேச போயிட்டாரு. நான் சமைக்கிறேன்னு சொல்லி டைம் காட்டினல 1/4 மணி நேரம் வந்து மைனஸ் பண்ணிக்கிறேன். ஓகே ஓகே. இப்போ வந்து எண்ணெய் ஊத்திக்கிறேன் நானு. இதுல இருந்துதான் கணக்கு. சரி சரி. கொஞ்சமா எண்ணெய் ஊத்திக்கலாம். ஆயில் அதிகமா வந்து போனா டைம் பார்த்துக்கிட்டா போச்சு. மறுபடியும் கொஞ்சமா நெய்ய. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பட்டை வகை எல்லாம் எடுத்துருக்கேன். ஏலக்காய், பட்டை, லவங்கம் ஃபுல்லா அது பேர்லாம் தெரியாது. பட்டை வகை அது வந்து பாத்தீங்கன்னா அப்படியே போட்டுக்கலாம். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா முந்திரி கொஞ்சம் எடுத்துருக்கேன். அதையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு லைட்டா எண்ணெயில வறுத்தணும். முந்திரி எல்லாம் நல்லா செவந்துருச்சு. இப்போ வந்து ஆனியன் சேர்த்துக்கிறேன். 2 வெங்காயம் தான் எடுத்துருக்கேன். அது நல்லா பெருசா ஸ்லைஸ் சைஸா கட் பண்ணவே நிறைய இருக்க மாதிரி இருக்கு. ஆனியன் எந்த அளவுக்கு வதக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா வதக்கிடலாம். வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா வதங்கிடுச்சு. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். அப்படியே இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இதை சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இந்த கரண்டி வானல கொளுத்தி விட்டுரு போல இது. நீ வானெல்லாம் கொளுத்தனா எரியாது. நல்லா நீட்டா கம்மியா இருக்குல்ல, அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் அடி பிடிக்கிற மாதிரி இருக்கு. அப்படியே இந்த தக்காளி பழம் வந்து 2 தக்காளி பழம் கட் பண்ணிக்கிறேன். அதையும் சேர்த்துறேன். இப்போ தக்காளி நல்லா வதங்கட்டும். தக்காளி வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா வதங்கிடுச்சு. இங்க பாருங்க காய்கறி நிறைய கட் பண்ணி வச்சுக்கிறேன். கேரட்டு, பீன்ஸ், உருளைக்கிழங்கு, மஷ்ரூம் 3மே கட் பண்ணி வச்சிருக்கேன். சேர்த்துலாம். என்னப்பா பிரியாணியை விட காய்கறி நிறைய இருக்கும் போலயே. ஆமா, அப்பதான் ஹெல்தியா இருக்கும். வெஜிடபிள் கொஞ்சம் பெருசா வந்து கட் பண்ணி போட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அது மாதிரி இருந்தா நல்லா இருக்கும். இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா சுடுதண்ணில காலிஃபிளவர் கட் பண்ணி போட்டு வச்சுக்கிறேன். இவரையும் எடுத்து அலசி உள்ள போட்டுக்கலாம். கொஞ்சமா சோறு, மத்ததெல்லாம் காய்கறின்றியா? ஆமா, நல்லா வதங்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா பார்க்க சூப்பரா இருக்கு. வாசனையாவும் இருக்கு. காய்கறிகள் கல்யாண சமய சாதம், காய்கறிகளோ பிரமாதம். அது மாதிரி இன்னைக்கு சங்கீதா வெஜிடபிள், காய்கறிகளோ பிரமாதம், இதுவே எனக்கு போதும். சாப்பிட்டு நல்லா தூங்க போறேன்னு நினைக்கிறேன். இது கௌரவ பிரசாதம், இதுவே எனக்கு போதும். உப்பு போடவே இல்லை பாரு. காயெல்லாம் நிறைய போட்டிருக்கேன். அது வதங்கும் போதே உப்பு போட்டாதானே நல்லா டேஸ்ட் இருக்கும். உப்பு அளவா போடு. கொஞ்சமா போட்டுக்கிறேன். அப்புறம் தேவைப்படும் போது போட்டுக்கலாம். உப்பு உப்பு சேர்த்து வதக்கவும். நீ சமைக்கிறேன்னு அதுவும் வேகமா சமைக்கிறேன்னு சொன்னல, அதனாலதான் எல்லாமே. இதுல வந்து பாத்தீங்கன்னா இது ரெட் சில்லி பவுடர், பிரியாணி மசாலா, சிக்கன் மசாலா, கொஞ்சம் கரம் மசாலா, கொஞ்சமா மிளகாத்தூள் எல்லாமே சேர்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா எல்லா மசாலையிலுமே வந்து கொஞ்சம் கொஞ்சமா, ஆமா, அதனால கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன்.
மசாலா, அதுக்கப்புறம் தயிர் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். முக்கியமான ஐட்டம் வந்து பாத்தீங்கன்னா புதினா, கொத்தமல்லி. பிரியாணினாலே இவரை போட்டாதான் நல்ல வாசனையா கம கமன்னு இருக்கும். அதனால வந்து பாத்தீங்கன்னா புதினா கொத்தமல்லி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். காயெல்லாம் வதங்கிடுச்சு, தண்ணியிலே வெந்துடும். இதுக்கப்புறம் இந்த மசாலா கொஞ்சம் வதங்கிடுச்சுன்னு வச்சுக்கேன், தண்ணி ஊற்றி நம்ம வேக வச்சிடலாம். இப்போ தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சிடலாம். இதெல்லாம் 1 கப் அளவு நான் அரிசி எடுத்தேன். அதுக்கு ஒரு 1.25 அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா தண்ணி வச்சுக்கிறேன். 2 கூட வைக்கலாம். நான் வந்து பாத்தீங்கன்னா நல்லா 1க்கு 1.5 தான் வச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 1க்கு 1.25 வைக்கலாம்னு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கொஞ்சம் நல்லா வெந்து வரும், அதுக்காக தான். பிரியாணி பத்தாது போல பேபி. கரெக்டா இருக்கும். வெஜிடபிள் பிரியாணிலாம் நிறைய சாப்பிடவே முடியாது. இதான் சிக்கன் பிரியாணி. அது சங்கீதா சமைக்கிறேன்ல, நீ மட்டும்தான் சாப்பிடணும். ஏன் நீங்க சாப்பிட மாட்டீங்களா? இந்த வெஜிடபிள் பிரியாணிலாம் எனக்கு பிடிக்காது. சரி, இந்த சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா உப்பு காரம் செக் பண்ணிக்கணும். உப்பு இருக்கா? காரம்லாம் இருக்குது, உப்பு மட்டும் லைட்டா போட்டுக்கலாம். ஓகே. தண்ணி நல்லா கொதிச்சதும் அரிசியை போட்டு கிண்டி மூடி வச்சிட வேண்டியதான். தண்ணி வந்து பாத்தீங்கன்னா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. நம்ம அரிசி போட்டுடலாம். அரிசி கழுவி தண்ணி வடிகட்டி வச்சிருக்கேன். ஊற வைக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா கழுவிட்டு ஊற வைக்கணும். நிறையதான் வரும், அரிசி நீட்டா இருக்குல்ல, நிறையதான் இருக்கு சாமி. நீங்க இருக்கிறது 3 பேர் தான், 3 பேருக்கு கரெக்டா இருக்கும். வேற லெவல் பிரியாணி இன்னைக்கு. நல்ல கலர்ஃபுல்லா எவ்வளவு சூப்பரா. சிக்கன் பிரியாணி கூட இந்த அளவுக்கு நான் ரசிச்சு பார்த்தது இல்ல. கலர் கலரா இருக்குல்ல, அதனாலதான் சங்கீதா ஆர்வமா பாத்துக்கிட்டு இருக்காரு. நல்லா இருக்கு, சாப்பிடவும் நல்லா இருக்கும் போலயே. எல்லா வெஜிடபிளும் சேர்த்து இருக்கேன். கண்டிப்பா நல்லா இருக்கும் தான் நினைக்கிறேன். அப்பா கிட்ட கொடுத்து பாக்கலாம், அவர் வந்து சாப்பிட்டு என்ன சொல்றாருன்னு பாக்கலாம். ஓகே, மாமா சாப்பிட்டு சொல்லுவாரு டேஸ்ட். சமைச்சு கொடுத்தாலும் அந்த அளவுக்கு எல்லாம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது அவருக்கு. நார்மலா நான் நல்லாவே சமைக்கலாம், நல்லா இருக்குன்னு சொல்லி சாப்பிடுவாரு. நீ தான் குறை சொல்லிக்கிட்டே சாப்பிடுவ. இது வரைக்கும் எங்க அப்பா நான் சமைச்சல ஏதாவது நல்லா இல்லைன்னு சொல்லியிருக்காரா ஃப்ரெண்ட்ஸ்? ஒரு நாள் தெரியாம லைட்டா உப்பு வந்து போட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதிகமா உப்பு வாயில வைக்க முடியல, அது இதுன்னு சொல்லி ஒழுங்கா ஒரு சாப்பிடுவல. ஆனா எங்க அப்பா உப்பு போட்டு சமைக்க கூடாதுன்றப்ப உப்பு போடக்கூடாது. தெரியாம வந்து போட்டுட்டாரு. தெரியாம எப்படி? ஒரு நாள் போடலாம், ஒரு நாள் தான், 2 நாள், ஒரு நாள் தான். எங்க அப்பா வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே சொல்ல, பரவாயில்ல அதிகமா தான் இருக்கு இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஃபுல்லாவே அமைதியா சாப்பிட்டாரு. நீ என்ன இருக்கிய, நான் வந்து டிஃப்ரெண்டா ஏதாவது வந்து குழம்பு வச்சாலே இது நான் இது நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்றேன். அப்போ வந்து பாத்தீங்கன்னா நல்லதாமா இருக்கு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சாப்பிடுவாரு. பொண்ணு வந்து என்ன குறை சொல்லக்கூடாதுல்ல, அதனாலதான். நான் தான் டேட் லிட்டில் பிரின்ஸ் பேபி. சரி சரி. சாதம் சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா வெந்து மேல வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க, இப்ப நம்ம தம் கட்டிடலாம். தம் கட்டுறதுக்கு தயாரா இருக்கு. ஆமா, இங்க பாரு, இது மாதிரி இருந்தாலே வெந்துரும். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்ப வந்து பாத்தீங்கன்னா மூடி போட்டுடலாம். நார்மலா நம்ம வந்து தண்ணி ஊத்தணும் இல்லையா, தண்ணி ஊத்திட்டு அப்படியே கிண்டி விட்டு நம்ம குக்கர் போட்டு ஒரு 2 விசில் வச்சுனா சாதம் வெந்துடும். ஆனா எனக்கு வந்து ஒரு டவுட், ஒரு விசில்ல சாதம் வேகுமோ 2 விசில் வேகுமோன்னு சொல்லிட்டு அடி வர பிடிக்கும். அது மாதிரி நம்ம வந்து விசில் வச்சா, அதனால நான் என்ன பண்ணுவேன், அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிட்டேன். நம்ம வந்து மூடி போட்டு தம் கட்டிட்டா வந்து சூப்பரா இருக்கும். இந்த ஸ்டேஜ் வந்த உடனே வந்து பாத்தீங்கன்னா நம்ம தம் கட்டிடலாம். கேஸ் கட் போட்டு கரெக்டா தம், விசில் மட்டும் போடக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். ஆமா, விசில் போடாத. இவர் அப்படியே தூக்கி இந்த சைடு வானல் வச்சிருக்கேன். வானல்ல ப்ரீ ஹீட் பண்ணி வச்சிருக்கியா? ஆமா, தோசைகள் நல்லா வந்து சூடாயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதுல வச்சுட்டு ஒரு 20 மினிட்ஸ் கழிச்சு எடுத்தோம்னா சூப்பரா தம் கட்டின மாதிரி வந்து பிரியாணி ரெடி ஆயிடும். அதான் தம் பிரியாணி. அப்ப வந்து நீ 1 மணிக்கு ரெடி ஆகுன்ற பிரியாணி அப்ப 3 மணிக்கு தான் ரெடி ஆகும். 3 மணிக்கு ஃப்ரெண்ட்ஸ், 1/2 மணி நேரத்துல செய்யறேன்னு சொல்லிட்டு 1 மணிக்கு உனக்கு கரெக்டா பிரியாணி வந்துரும் பேபி. 1 மணிக்கா? ஆமா, மணி 1:45 ஆகுது. 2 மணிக்கு ஃப்ரெண்ட்ஸ், கரெக்டா மணி 2 மணிக்கு தான் பிரியாணி ரெடி ஆகும். சங்கீதா 1/2 மணி நேரம் சொல்லிச்சுன்னா 1 மணி நேரம் ஆயிடும் ஃப்ரெண்ட்ஸ். நீயே 1/4 மணி நேரத்தை வீணாகிட்டு. ஆமா, நான் ஒத்துக்கிறேன். தம் கட்டுறதுக்காக வச்சிருக்கிறேன். அது ஒரு 20 நிமிஷம், அப்பதான் பிரியாணி சாப்பிட நல்லா டேஸ்டா இருக்கும். அப்ப நீ சொல்லு, பிரியாணி செய்யறதுக்கு 1/2 மணி நேரம், பிரியாணி தம் கட்டுறதுக்கு 1/2 மணி நேரம், மொத்தம் 1 மணி நேரம் சொல்லி இருக்கணும். சரி, ஓகே, 2 மணிக்கு சாப்பாடு சாப்பிடலாம். ஓகே. முட்டைலாம் வேக வச்சு வச்சுட்டேன். அப்புறம் என்ன, சாதம் மட்டும் தான் எடுத்த உடனே சாப்பிட போறோம், அவ்வளவுதான். ஓகே பேபி. பிரியாணி வந்து பாத்தீங்கன்னா இறக்கிடலாம். ரொம்ப நேரம் ஆயிடுச்சா? 20 நிமிஷம் ஆயிடுச்சு சங்கீதா. அதனால ஓபன் பண்ண போறேன். வாவ், நல்லா பிரியாணி ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். வேற லெவலா வந்து பாத்தீங்கன்னா நம்ம வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. பாருங்க,
தண்ணி எல்லாமே இழுத்துச்சு பாத்தியா? நல்லா பொல பொலன்னு இருக்கு. கரெக்டான ஸ்டேஜ்ல இருக்கு. சாப்பிடுறதுக்கு தயாரா இருக்கு. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரா கம கமான வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இப்போ சாப்பிடலாம். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா முட்டை தான் வந்து வேக வச்சிருக்கேன். சைட் டிஷ் வந்து பாத்தீங்கன்னா முட்டை, அவிச்ச முட்டை. அதுக்கப்புறம் ரைத்தா வந்து கொஞ்சமா பண்ணிக்கலாம், ஆனியன் ரைத்தா. ஓகே ஓகே பேபி, சாப்பிடலாம். சிரிக்கிறத பாரு அவரு. சாப்பிடலாமா? இந்த மஷ்ரூம் சாப்பிடு ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா பிரியாணி செஞ்சு சாப்பிட வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அப்ப நல்லா இருக்குப்பா, சூப்பரா இருக்குதான்ட்டாரு. நீ எப்படி செஞ்சாலும் மாமா நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவாரு. நான் ஜெஷிதா எப்படிமா இருக்க? பிரியாணி நல்லா இருக்கா ஜெஷிதா? நல்லா இருக்குதா? தங்கம் அவரு இப்பதான் ஆராய்ச்சி பண்றாரு. சுடுதா இல்லையான்னு டேஸ்ட் பண்றாரு. சாப்பிட்டு பார்த்து நல்லா இருக்குதான்னு சொல்ல. ஆவச்சுக்க அவருக்கு மஷ்ரூம் எடுத்துருக்காரு நேரா சாப்பிட்றதுக்கு. நல்லா செம்மையா இருக்கு. சிக்கன் பிரியாணி மாதிரியே இருக்கு. சிக்கன் தான் மிஸ்ஸிங். ஆமா, வெஜிடபிள். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரிஷிதா நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு பிரியாணி. பிரியாணி நல்லா இருக்குல்ல? இங்க பாரு. ரிஷிதா சொல்லுமா எப்படிமா இருக்க? சூப்பரா. பல்லுல பூந்துச்சா? பிரியாணி சூப்பரா இருக்கு. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா குக்கும்பர், ஆனியன் ரைத்தா, முட்டை வந்து செஞ்சிருக்கேன். வேற லெவல் டேஸ்ட். கொஞ்சம் காரமா இருக்கு, அதை தவிர மத்த எல்லாமே சூப்பரா இருக்கு. உப்புலாம் கரெக்டா இருக்கு. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. பாய்.